என்கிட்ட வந்து சேனாஸ் பிலிம்ஸ் ஓனர் வந்து ஆசித்தியமிட்ட போய் இந்த மாதிரி ஒரு 7 ஸ்டில் எடுத்துட்டு வா, அவர் எடுத்துற படத்தை வச்சு சினிமா உலகத்தில் மேக்கப் டெஸ்ட்டுக்கு நான் அனுப்புவோம்னு அந்த அடிப்படையில் நான் ஸ்டில் எடுத்து கொடுத்தேன். அவருடைய ஸ்டில் எடுக்கும்போதே சொல்லி எடுத்தேன். எந்த காரணம் கொண்டும் மதுரைக்காரர் ஒருத்தர் ஜெயிச்சு சினிமா உலகத்தில் நிலைநாட்டுறாருன்றது பெருமை மட்டும் போதும். எனக்கு வந்து உங்கள் காசு பணம்லாம் தேவை கிடையாது, இன்னும் இறைவன் நல்லா வச்சிருக்கான்னு சொல்லி 32 ஸ்டில் எடுக்கிறதுக்கு 41 நாள் எடுத்தேன். நைட்டு 12 மணிக்கு வர சொல்லி காலையில் 5 மணி வரலாம். அந்த அடிப்படையில் கடைசி வரலாம் நாங்கள் நட்பாகவே இருந்தோம். இடைக்காலத்தில் அரசியலுக்கு போன பிறகு அவருடைய தொடர்பு எனக்கு இல்லாமல் போச்சு. ஆனால் அவருடைய மறைவு என்னை ரொம்ப பாதிக்க வச்சிருச்சு. அதனால் வந்து என் வாழ்க்கையில் ஒரு 45 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னோடு அவர் வந்து அப்படியே சேர்ந்தே பயணப்பட்டவர். அப்புறம் வந்து பல முறை என்னிடத்துக்கு வருவார். அதை வச்சு திரும்ப திரும்ப வந்து பல ஸ்டில் எடுத்து கொடுத்தேன். ஏன்னா நாங்கள் வந்து ஒரு பரம்பரை போட்டோகிராஃபர். எங்கள் தந்தையார் ஒரு புகைப்படக்காரர். அவர் வந்து தென்னிந்தியாவிலே மின்சாரத்தில் இரவு பகல் படம் எடுக்கலாம்னு மதுரையில் ஆரம்பித்ததில் எங்கள் தந்தையார் ரத்தனம் ஒருத்தர். அவர் மீனாட்சி அம்மனுக்கு ஏற்றினா மீனாட்சி அம்மனுக்கே கரண்ட் 1934 தான் வந்ததான். 1936 மீனாட்சி அம்மனுக்கு ஏற்றாப்புல கரண்ட் ஸ்டுடியோனே ஆரம்பித்தார். அதுக்கடுத்த காலகட்டத்தில் 1962 நான் ராசி ஸ்டுடியோன்னு ஆரம்பித்தது. அவர் அதை தொடர்ச்சியாக இன்றளவும் வரலும் நடத்தி வர்றேன். இந்த தொழிலை பண்ணி நல்லாவே இருக்கேன். என்ன கேப்டன் இழப்பு என்னை ரொம்ப மன ரீதியாக பாதிக்க வச்சிருக்கு. என்னுடைய ஸ்டுடியோ பேர் ராசி ஸ்டுடியோ. அந்த ராசி ஸ்டுடியோன்றதில் அந்த ராசி ஸ்டுடியோ வந்து என்னுடைய பேர். இந்த ராசின்ற ஒரு சென்டிமெண்ட்டுக்கே நான் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆயிடுவேன்னு சேனாஸ் பிலிம்ஸுக்காரர் சொல்லி அனுப்பி அவரை சக்ஸஸ் பண்ணி வச்சு என்னை நினச்சிக்கிருந்தா போதும், அந்த ஒரு இது போதும். விஜய், அவர் பேருடைய விஜயராஜ். நாங்கள் நண்பர்களாக ஒரு 7 பேர் சேர்ந்து அதில் ஒரு படம் தயாரித்தது இனிக்கும் இளமை. அது வந்து கடைநூல் காஜா எடுத்தார். பேர் எப்படி வைப்போம் அப்படின்னும் போது அது ரஜினிகாந்த் இருந்ததுனால அவருக்கு பேரை அட்டாச் பண்ணுற மாதிரி விஜயகாந்தன் நாங்கள் பேரை வச்சு கொடுத்தோம். அந்த பேர் இன்ற அளவுக்கு அப்படி நினைக்குது. பின்னாடி வந்து அவருடைய படம் நடித்ததை வச்சு கேப்டன் மாதிரி. ஆனால் அவரை நான் சந்திக்கிற நேரம் போனோம்னா அவருடைய அப்பா நயனா வச்ச பேரை வச்சா நான் கூப்பிடுவேன். உரிமையோட கூப்பிடுவேன். அப்போ தான் உரிமை பண்ணுவேன். அதில் வந்து அவருடைய இழப்பு என்னை எண்ணி பார்க்க முடியாதனால போன வாரம் வர முடியல. ஒரு வாரமும் உடல்நல பாதிக்கப்பட்டதுனால இன்றைக்கு வந்திருக்கேன். நான் இவ்வளவு பேர் பிரம்மாண்டமாக இருக்குன்றதை என்னால் எண்ணி பார்க்க முடியல.